பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட யாத்ராகமன் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் என்றார். ஆமீன். இது எல்லாமே நமக்கு தெரியும். மோசே தன்னோட மாமாவோட வீட்டுக்கு வந்துட்டு அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கச்சு அந்த பர்வதத்துல என்ன ஆகும், அங்க வந்து ஒரு முச்செடி நடுவுல தேவன் ஒரு அக்னி ஜுவாலையாக அங்க வெளிப்படுவாரு. அப்போ மோசே கிட்ட சொல்லுவாரு, பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நீ விடுதலையாக்கி கூட்டிட்டு வரும்படி ஒன்ன நான் அந்த இடத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு. இது மோசே கிட்ட ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. மோசே எப்படிப்பட்டவர்? எகிப்து தேசத்துல பார்வோன் அரண்மனையில வளர்ந்தவர். அந்த இடத்துல இஸ்ரவேலுக்காக அவர் ஒருத்தனை கொலை செய்யச்சு. எகிப்தின கொலை செஞ்சதுனால அந்த அவங்க மத்தவங்க கேட்டுட்டு எங்கேயாவது ராஜா கிட்ட சொல்லிட்டா ராஜா தன்னை கொண்டுடுவாருன்னு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர், பயந்தவர். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் 40 வருஷம் மாமாவோட இதுலயே அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே தன் குடும்பத்தை நடத்திட்டு அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர். எப்படி? ராஜா அரண்மனையில எல்லா எகிப்திலோட கலாச்சாரங்களும் படிப்புகளும் நல்லா படிச்சு எல்லா இதுவும் இருந்தும் அந்த உள்ளுக்குள்ள ஆண்டவர் போட்டு அந்த ஒரு அக்னி எரிந்து கொண்டே அந்த இஸ்ரவேலர்களுக்காக அவர் வந்து வைராக்கியமா இருக்கிறத அந்த இடத்துல அது நம்ம பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்லாம திரும்பி வந்துட்டோம். இப்ப ஆண்டவர் அவர் எப்படி வெறும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்ன மந்தனாவா இருக்கேன், எனக்கு பேச முடியாது, வயசா, எல்லா சாக்கு போக்கையும் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன்னைதான் அனுப்ப போறேன், உன்னை வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டு கொண்டு வர போறேன்னு. சோ அந்த லெவலோட இன்டிமெசிக்கு மோசே வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த மோசே தான் அடுத்தடுத்து எப்படி எல்லாம் போவாரு, மலை மேல ஏறி தேவ ஜனங்களுக்காக பரிந்து பேசுவாரு, தேவனோட ஒவ்வொரு விஷயத்தையும். அதுக்கு முன்னாடியே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்வோன் சொல்றது ஒன்னொன்னும் போய் அங்க தேவன் கிட்ட போச்சு. தேவன் அதுக்கு ஒவ்வொரு விதத்துல பார்வோன் கிட்ட இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு 10 வாதைகளை கொடுப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொன்னும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் தேவன் அவனுக்கு தெரியப்படுத்தி அந்த வாட்சின்படியே நடத்தி கொண்டு வருவார். சோ அந்த இன்டிமேசி லெவலுக்கு நம்ம போகணும். வாங்க நம்ம ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, மோசேக்கு நீ ஒன்றும் மறைக்காதபடிக்கு ஆண்டவரே அவனோட தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்படி நீ நியமித்திருக்க இந்த காரியத்துல ஆண்டவரே யார் யாரெல்லாம் இப்பொழுது உண்மையை பின்பற்றி வந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவரே ஜனங்களுக்கும் ஆண்டவரே உமக்கும் நடுவாக மத்தியஸ்தர்களாக நின்று ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால திறப்புல நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு விடுதலையாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு பாடு அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து கொண்டு உமோடு உறவு கொண்டு இருக்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு வருவீராக. அதுல அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவீராக. உமோடு உறவாடி உம்முடைய மகிமையை அந்த மலையில ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால மூடி மறைத்து மோசே உண்மை முகமுகமா காணும்படி செய்த காரியங்கள், மோசேக்கு நீ கற்பித்த அத்தனை கற்பனைகள், அது எல்லாம் மோசையோடு நீ பேசினீரே. எல்லா இடத்துலயும் மோசே உண்மையுத்தமா இருக்கான்னு என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வாங்கும்படி அந்த இன்டிமிசியான அந்த உறவுல நாங்க வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.